ஈஸ்வரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் எவ்வாறு புத்தி சொல்லுகிறோம். ஆவியானவர் உணர்த்தின வசனம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 14 வசனம் 22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். Confirming the souls of the disciples and exhorting them to continue in the faith, and that we must through much tribulation enter into the kingdom of God. Acts chapter 14 verse 22. எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, பவுலும் பர்னபாவும் சீஷர்களை அநேக புத்தி சொல்றாங்க. எப்படின்னா, அவங்க விசுவாசத்துல நிலைத்திருக்கும்படியாய் அவங்களுக்கு புத்தி சொல்லிட்டு, இன்னொரு காரியம், அதாவது நாம உபத்திரவங்களின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்வதாக நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் ஊழியர்களாய் இருக்கிற நாம் எவ்வாறு புத்தி சொல்லுகிறோம், நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது நம்ம எல்லாருமே ரெண்டு கைண்ட் ஆஃப் டீச்சர்ஸை நம்ம சந்திப்போம். மோஸ்ட்லி நம்ம ஸ்கூல் டேஸ்ல அந்த மாதிரி இருக்காது. காலேஜ் டேஸ்ல கண்டிப்பா இந்த மாதிரியான ரெண்டு பிரிவு நம்ம பார்க்க முடியும். ஒரு சைடு பார்த்தா நம்ம கிளாஸ்ல என்ன பண்ணினாலும் ஒன்னும் கண்டுக்கிற மாட்டாங்க. நீ தூங்குனா தூங்கு, இருந்தா இரு, வெளியில போறனா வெளியில போ, கட்டடிப்பனா கட்டடிப்பு, இப்படி என்ன செஞ்சாலும் சரி, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பார்ட்ல இருக்க டீச்சர்ஸ் அதை கண்டுக்கிற மாட்டாங்க. எங்களோட வேலை வரணும், நாங்க டீச் பண்ணணும், போகணும், இவ்வளவுதான். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பயங்கரமா ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாம் நீ ஒழுங்கா இருக்கியா, ஒழுங்கா படிக்கிறியா, ஒழுங்கா கிளாஸுக்கு வரியா, இன்னும் என்னென்ன டிசிப்ளின்லாம் இருக்கோ அதன்படி நடக்கிறியா அப்படின்னு பயங்கர ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த பக்கம் பனிஷ்மெண்ட் கண்டிப்பா உண்டு. ஏதாவது ஒரு இதை நீ வயலேட் பண்ண அப்படின்னா கண்டிப்பா பனிஷ்மெண்ட் உண்டு. நம்ம அந்த பசங்க கிட்ட, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசினா அவங்க சொல்லுவாங்க, இந்த ஃப்ரீயா இருக்க டீச்சரை பார்த்து, எவ்வளவு நல்ல பர்சன், எப்பண்டா இவங்க அவர் வரும் அப்படின்னு நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஸ்ட்ரிக்டா இருக்கவங்களுக்கு என்ன தெரியுமா கிடைக்குதும், ஏன்டா இந்த அவர்லாம் வருது, இந்த சப்ஜெக்ட்லாம் எங்களுக்கு ஏன் வச்சிருக்காங்க, அவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றத நம்ம கேட்க முடியும். இதே பசங்க கிட்ட காலேஜுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கூப்பிட்டு கேட்டா அநேகர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா, யார நம்மளுக்கு கம்ஃபர்ட்டா இருந்தது, பெஸ்ட் டீச்சர் சொன்னாங்களோ அவங்கள என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு அரியரோட இருக்கேன், வேலை இல்லாம இருக்கேன், என் வாழ்க்கை கெட்டு போறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அந்த பர்சன் தான் அப்படின்னு பேரை சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் யாரு ஸ்ட்ரிக்டா இருந்தாங்களோ, படிக்கிறப்போ யார வெறுத்தாங்களோ அவங்கள பத்தி சொல்ற காரியம், நல்ல வேலை இந்த பர்சன் என்னைய பாடாப்படுத்தின மாதிரி தெரிஞ்சது, ஆனா அவங்களால தான் நான் நல்ல நிலைமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான காரியங்களை நம்ம அநேகர், ஈவன் நம்மளே பேசியிருப்போம், நம்ம கேட்கவும் செஞ்சிருப்போம். இங்கே இந்த அப்போஸ்தலர் நடபடிகள்ல என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, பவுலும் பர்னபாவும் ஒவ்வொரு சபைகளுக்கும் போய் அங்கே இருக்கிறவர்களை திடப்படுத்துகிறார்கள், புத்தி சொல்லுகிறார்கள். இந்த நம்ம வாஸ்த வசனம் சொல்லுகிறது, சீஷர்களுக்கு அவங்க தேவன் மேல் விசுவாசத்துல உறுதியா இருக்கும்படியாய் புத்தி சொல்லுகிறார்கள். இன்னொரு முக்கியமான காரியம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பல உபத்திரவங்களின் வழியாகத்தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும் அப்படின்ற கைண்ட் ஆஃப் காரியத்தை அவங்களுக்கு புத்திமதி சொல்லுகிறார்கள். இன்னைக்கு நம்மளுடைய உபதேசங்கள் எப்படி இருக்கிறது, தேவனை குறித்து நம்ம என்ன மாதிரியான காரியங்களை மற்றவர்களுக்கு, ஈவன் நம்ம ஊழியம் பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம், அதெல்லாம் இல்ல, மற்றவர்களுக்கு நாம தேவனை குறித்து என்ன மாதிரி காரியங்களை போதிக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவத்திலேயும் ஒரு பெரிய ரெண்டு பிரிவாக பிரிந்துதான் ஊழியர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு பக்கம் கிறிஸ்து எதுக்காக வந்தார், அவர் வச்சுட்டு போன ரூல்ஸ் இருக்கு, பரிசுத்தம் இருக்கிறது, இன்னும் அநேக காரியங்கள், இந்த காரியத்தெல்லாம் செஞ்சா மாத்திரம்தான் தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியும், தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும், தேவனோட கூட நாம எடுத்துக்கொள்ளப்படுவோம் இப்படின்னு போதிக்கிற ஒரு குரூப். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க சொல்ற காரியம், இயேசு கிறிஸ்து தன் சிலுவை மரணத்தில எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டார், சோ நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்,
எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து நம்மை அவரோடு கூட எடுத்துக்கொள்வார், நாம மகிமைக்குள் பிரவேசிப்போம். இப்படியான உபதேசங்களை கொண்டு வருகிறது. இன்னொரு பக்கம் இன்னைக்கு அநேகர் தங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்காக எனக்கு ஆசீர்வாதம் வரும், தேவன் என்ன செஞ்சாலும் சரி என்னை ஆசீர்வதிப்பார், நான் எப்படி இருந்தாலும் சரி கிறிஸ்தவன் அப்படின்ற போர்வைக்குள்ள வந்துட்டாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான், இப்படின்னு சொல்ற குரூப்பை இன்னைக்கு அநேகர் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறோம், பின்பற்றி கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அவங்க சொல்ற காரியம் என்ன தெரியுமா? நம்ம சட்ட திட்டங்கள் எல்லாம் எப்போ? இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்திற்கு, அதாவது பழைய உடன்படிக்கையில தான். புதிய உடன்படிக்கை எப்போது தரப்பட்டதோ அப்போ எல்லாம் மாறிடுச்சு, என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ற கான்செப்டை குறித்து அவர்கள் அநேக வசனங்களை சொல்லி பேசுவார்கள். ஆனா இந்த வசனம் பவுல் என்ன சொல்றாரு, எப்ப சொல்றாரு அப்படின்னா, பாடு உண்டு, உபத்திரவம் உண்டு, அதன் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்றாரு. இது எப்போ? இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்திற்கு பிற்பாடு. அதாவது புதிய உடன்படிக்கை நமக்கு ஏற்படுத்தப்பட்ட பின்புதான் இந்த காரியங்கள் நடக்கிறது. அப்படியானால் நாம் இன்றைக்கு யாரை ஏமாத்தி கொண்டிருக்கிறோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். எப்படி கிளாஸ் ரூம்ல கம்ஃபர்ட்டா இருந்துட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையை தொலைத்த அந்த மாணவர்களை போல இருக்க போகிறோமா? அல்லது கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உபத்திரவப்பட்டாலும் பரவாயில்ல, உலகத்தினுடைய அநேக சந்தோஷங்களை நம்ம அனுபவிக்க முடியாம சில ரெஸ்ட்ரிக்ஷனோட இருந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சுவிசேஷத்திற்காக நான் சில காரியம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ற அந்த லைன்ல நம்ம நிக்க போகிறோமா? எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய பிரசங்கம் குறிப்பா எப்படி இருக்க போகிறது, பிறருக்கு எப்படி புத்தி சொல்ல போகிறோம், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த உலகத்தோட உன் வாழ்க்கை முடிஞ்சு போகும், அந்த மாதிரியான ஒரு காரியங்களை குறித்து நம்ம பேச போகிறோமா? அல்லது ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்தில் கட்டுகிற இந்த பவுலை போல இந்த மாதிரியான உபதேசங்கள் நம்ம செய்ய போகிறோமா? அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு புதிய உடன்படிக்கை, உமது இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை தந்திருக்கீங்க தகப்பனே. அப்பா, ஆனாலும் வசனம் எங்களுக்கு தெளிவா ஒரு காரியத்தை சொல்லி தருதுப்பா. அதாவது உலகத்துல உள்ள எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஆனால் எல்லாம் எங்களுக்கு தகுதியா இராது அப்படின்னு. ஆவியானவரே, இதை எப்போதும் எங்க இருதயத்துல நாங்க எழுதி வைக்கணும் தகப்பனே. அப்பா, இந்த காரியங்கள் எது எது தேவனுடைய பிள்ளையா நாங்க செய்யறதுக்கு தகுதியோ அதை மாத்திரமே நாங்க செய்ய நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. சில காரியம் நாங்க டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணலாம், இருந்தாலும் தகப்பனே தொடர்ந்து தேவனோடு கூட நடக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. அப்பா, நாங்க மற்றவர்களுடைய ஜீவனை கட்டுகிற வார்த்தைகளை மாத்திரமே பேசணும் தகப்பனே. கடினமா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ஜீவன்கள் கட்டப்படும்படியான வார்த்தைகள் மாத்திரமே வாயிலிருந்து புறப்பட, எங்கள் உபதேசங்களாய் வெளியே வர ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.